சூசைட் அட்டெண்ட் பண்ணாங்க சார் அவங்க. Actually, his professor. ஓ சார் டீச்சர் சார் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த ஷோவில் எப்படி இருக்கும்னா சொல்லிடுறேன், ஒரு ஃபார்மேட் ஷோ. ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ், இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குல்ல, அது உங்கள் 2 பேருக்குள்ள என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அது எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு கப்புள்ஸ்க்கு ஒரு செட்டு. அதுக்கு அடுத்தது கான்ட்ரவர்ஷியல் செக்மெண்ட்னு ஒன்று போகும். இட்ஸ் பேசிக்கலி a flashlight segment. So basically we'll ask you controversial questions and you can give your controversial opinions. அது இந்த ஷோ பேர் ஜட்ஜ்மெண்ட் டே. Nothing like that. I like everything in him. யார் அவர் தான் ஃபீல் பண்ணலையா? அவருக்கு என்ன பார்த்தாவே தெரிய போகுது என்ன சொல்ல போறாங்க. எழுதுனீங்களா சார் இல்லையா? இல்ல ஒரே ஒரு லைன் எழுதுங்க. என்னன்னு பார்த்தா தெரியும். அது மறந்துச்சா? சார் எல்லா பிரச்சனையும் இருக்கு சார் உங்களுக்கு. போகும்போது வேற ஒரு படம் மறந்துட்டேன். Be calm and avoid all the problems. கரெக்ட் தான். இவர் கூட இருந்தீங்கன்னா அது பண்ணி ஆகணும். வேற வழியே இல்ல. ப்ராப்ளமும் வராத மேடம். Problems you face, nothing like that மேடம். Asking my listen கேப்பேன். நம்ம போறோம் வண்டியில ஏறவே இல்லையா? அதான் இல்லை. ஏற மாட்டேனா பாருங்க. என் கூட வர 2 பொண்ணுங்க இருக்காங்க. அது எங்க கூட நம்ம 2 பேர். டிசிஷன் ஒண்ணுது வரியே இல்லையா? சார் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சது என்ன? அவங்களுக்கு பிடிக்கும். அதாவது நீ ஒருத்தன் தானே கிரிக்கெட் என்ன சார் என்ன பிடிக்குன்னா அவங்கள பிடிக்கும். அவங்கள மட்டும்தான் பிடிக்கும். என்ன பாட்டு பாடுறீங்க? வேற என்ன பிடிக்கும் உங்களுக்கு? எல்லாமே பிடிக்கும். அவங்க ரொம்ப சைலண்டான கேரக்டர். எதை சொன்னாலுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நீங்க பேச விட்டாதானே சொல்லு அப்படினா யார் சொல்லுவா? எஸ் ஆர் நோ மட்டும் கேட்பாங்க. எஸ் ஆர் நோ கேட்பாங்க. இது வரைக்கும் 12 இயர்ஸ் ஆகுது மேரேஜ் ஆகி ஒரு முறை என்கிட்ட சண்டை போட்டதே இல்ல. ஒரு தடவை கூட சண்டை போட்டதே இல்ல. கோச்சிட்டது இல்ல, பேசாம. சார் இன்னைக்கு முடிய போகுது சார் இந்த ஸ்ட்ரீக். மேடம் டீ போட்டுருங்க. முருட்டை கூட நான் போட்டுருக்கேன். அவங்க தெரியுது. சூம் போர் அடிக்கும்போது ஆர்கே கூட அப்படிங்கிற மாதிரி ஆளா இருக்கு. ஆர்கே என்ன கேளு. கேட்டுங்க சார். ஆர்கே என்ன காரணம்? எப்படி மேடம் இப்படி ஒரு பொண்ணா? சார் இப்படி இருந்து நீங்க எப்படிங்க அப்படி ஏமாந்தீங்க தான் தெரியல. ஒரு குடியில விழலாம் நீங்க ஒரு பிளாக் ஹோலுக்குள்ள இருக்கீங்க. நீண்டே வர முடியாது. இதுக்கே 2 முறை சூசைட் அட்டெண்ட் பண்ணாங்க சார் அவங்க. சார் ஒரு லாக் ஆகிட்டீங்க. எதுக்கு சண்டையே போட மாட்டீங்க? நான் வேணும்னு டவுட்டா இருக்கு மேடம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அளவுக்கு பைத்தியமா இருக்கலாம். அதெல்லாம் இல்லையா நம்ம தூக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு கையை வெட்டி அது ஒண்ணு அவர் சார்பா சொல்லிருப்பாங்க. கழுத்து போட்டு அது எனக்காக தான் இருக்கு. இந்த விட்டமின் மாத்திரை தூக்கு மாத்திரை எப்படி மேடம் பண்ணீங்க? சரி என்ன பண்ணீங்க? இல்ல இது சரி சொல்லிருங்க மேடம். எதுக்கு மேடம் அவர் தான் வேணும் அப்படின்னு? அவர் தான் இருக்காரு. ஓ லவ் பண்ணி கேட்பாங்க. என்ன மாதிரி இப்படிப்பட்ட ஒரு ஆள் வேணும் மேடம். இருங்க அதை விட்றா. இப்போ என்ன இந்த ஆளை கல்யாணம் பண்ண மேட்டரா? சூசைட் பண்ணி எப்படி பண்ண முடியும்? அவசரம் பண்ண வந்து எப்படி பண்ணீங்க? என்ன மெட்டீரியல்ஸ் ஏதாச்சா இல்லாட்டி அந்த ஆலோட் லிக்விட் இருக்குல்ல. ஆலோட்டா அது எடுத்து என்ன பண்ணீங்க? மோந்து பார்த்துட்டு இருக்கீங்க. குடிச்சிட்டீங்களா? அது மேடம் குடிக்க ஒன்றும் ஆகல. அதுக்கப்புறம் வாமிட் எடுத்து நீங்களே சரி படம் தூக்கிட்டீங்க. சூசைட் பண்ணி இல்லையே. வாமிட் எடுத்தது எப்படி? வாமிட் எடுத்தது ஹெல்ப் பண்ணீங்களா? கஷ்டப்பட்டு அதான் 2 பேரும் குடிச்சாங்க. ஒருவேளை வீட்டை விட்டு வெளிய வந்துட்டாங்க ப்ரோ. கடைக்கு ஆலோட்டாமல் இருந்திருப்பாங்க. போய் அவங்க வீட்டுல விட்டு அவங்க அம்மா கிட்ட உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி தான் கூட்டி போகணும் தவிர கூட்டி போய் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீயே குடிச்சிரியே நான் ஆலோட்டு குடிச்சு மேடம். ஒரு கடைக்கு போட தூக்க மாத்த கடைக்கு போகுது. இன்னமும் ஆலோட்டு குடிச்சு என்ன சொன்னாங்க டாக்டர்? உள்ள இருக்க சொல்ல செத்து போச்சு. அதுக்கப்புறம் கொசு கிடைக்காது நம்மள. சார் வேற என்ன செகண்ட் அட்டம் மேடம்? இப்போ டிஃப்ரெண்ட் கிரியேட்டிவான ஒரு அட்டம் நான் பார்த்துட்டேன். ஆலோட். ரெண்டாவது மேடம் ஹிட்.
வேற என்ன? மாத்திரை தூக்க மாத்திரை போட்டீங்க. எவ்வளவு போட்டீங்க? ஒரு 6-7. மேடம் சரி சாவணும்னு நினைச்சு போட்டீங்களா இல்ல தப்பிச்சிருவோம் வாந்தி எடுத்துருவோம்? என்னன்னா மேடம், லாஸ்ட் ஜாப் யூ ஹேவ் டூயிங் இன் யுவர் லைஃப் இஸ் சூசைட். அத கூட நீங்க தப்பா பண்ணிருக்கீங்க. சத்தியமா சொல்லுங்க, ஆம்புலன்ஸ் போகும்போது நீங்க எழுப்பு முழிப்பு வரலையா சத்தத்துக்கு? அதெல்லாம் போல. வீட்ல மிக்ஸி ஆன் பண்ணிருப்பாங்க அம்மா. ஏய் யாரா அது? ஃபேன் ஆஃப் பண்ணிருப்பாங்க. யார் ஃபேன் போடுறா அப்படின்னு. இவருக்காக மேடம் சார் நீங்க பண்ணீங்களா? ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டீங்க. சூசைட் அட்லீஸ்ட் கையா தீர்க்கிருக்கீங்களா? ஃபுல்லா குடிச்சிட்டு ஒரு பஸ்ல போய் இடிச்சு இது வந்து இது சார் 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 ஃபுல்லா குடிச்ச வரைக்கும் ஜாலி. சார் இது வந்து உங்க இன்ட்ரெஸ்ட்ல வரணும் சார் இதெல்லாம். ஃபுல்லா குடிச்சு பஸ்ல உட்கார்றாங்க. டைம் இது. நான் ஒரு காலத்துல ரொம்ப குடிக்கிற ஆளா இருந்தேன். உங்களுக்காக அந்த இது பெரிய விஷயம் தான். சூசைட் விட பெரிய விஷயம் மேடம். ஒரு ஆணுக்கு தான் தெரியும் குடிக்கிறது என்னன்னு. தெரியுது மேடம். உங்களுக்கு குடிக்கிறது பிடிக்காது மேடம்? ஏன் மேடம்? நிறைய குடிச்சா அதுலயே அடிக்ட் ஆயிடும். இப்போ இல்ல, ஒரு 6 years ஆயிடுச்சு அதை விட்டு. பிராண்டி எப்படி ஆலோட் குட்டிங்க? சூப்பரா இருக்கு. சார் ஆலோட் கேர்ள் இப்படி ஒரு பார்த்ததே இல்ல சார். நீங்க ஜாலி சிரிச்சிட்டே இருக்கீங்க சார். என்ன பண்ணீங்க அப்போ ஆலோட் குடிச்சப்போ? சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க சீக்கிரம். குடிச்சு போயிட்டேன் சார். துடிச்சு போயிட்டீங்களா? துடிச்சு போய் நம்ம ஒரு கட்டிக்க போட்டு படுத்து சரக போடுவோம் படுத்து மாப்பிள்ள ஆலோட் குடிச்சிட்டாங்க. சரி அடியே இதை குடியே. இந்த ஆலோட்டுக்காக ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்களே, இந்த மாதிரி ஒரு 20 நிமிஷமா கலாச்சிட்டு இருக்கேன் நான். நீங்க ஆலோட் குடிச்சிட்டியா அப்படின்னு தெரியாம. சே மேடம், நான் கலாய்க்கனா ஒரு கிறுக்கு கலாய்க்கிறோம். உங்களுக்காக கலாய்ச்சேன். அதாவது குடிச்சதுக்கு அப்புறம் கலைச்சிட்டு இருந்தீங்களா? எனக்கு தெரியல. ஹாஸ்பிடல்ல போக ஆலோட்டே ஆலோட்டே ஏய் ஆலோட்டே எந்திரி ஆல் அவுட்டா அந்த மாதிரியா? க்ளோஸ்ல கொண்டு முடியாது அப்படி மாதிரி. இந்த பொண்ணு ரொம்ப அடி வாங்கிருக்கியா? should not be a mama's boy. என்னது? Not name Mama's boy. அப்படியே மேடம்? அப்படி ஏன் மேடம்? அளவோட இருந்தா okay. எது அது எங்க மேடம் அந்த அளவு மீறுதுன்னு நினைக்கிறீங்க? I'm a psychologist, so நான் உடனே இப்ப வந்து இதுக்கு அப்புறம் நான் சொல்ற பாயிண்ட் எல்லாம் இதுக்கு அப்புறம் தான் நீ மென்டல் மாதிரி பேச போறீங்க. சரி கமான் சொல்லுங்க மேடம். எங்க மீறுதுன்னா ஓ சைக்காலஜிஸ்ட் தமிழ் கொஞ்சம் லைக் வரும். so கல்யாணத்துக்கு அப்புறமா they should know that amma and appa and all the others will be secondary family. Okay. Wife நான் தான் primary. அந்த boundary Second family. இல்லனா இல்ல புரிஞ்சுச்சு. so the boundary it's almost like amma husband wife மூணு பேர் சேர்ந்த மாதிரி இருக்கும். so combination இருக்கு. அதனால அம்மா அப்பா இது தள்ளி நின்னு we are primary, the others will be equal. ஓகே சார் எப்படி சார் என்ன how do you get into this? சார் எனக்கு ஒண்ணே ஒன்று தெரிஞ்சாகணும் சார். உங்களுக்கு பிரச்சனை வருமா சார்? பிரச்சனை வரும்போதெல்லாம் ஆஸ் a psychology student scientifically இது நான் தான் கரெக்ட் அப்படினா அந்த பேப்பர்ல இந்த क्वेश्चन ஆன்சர் Actually, பண்ணிருக்கேன். his professor. அத பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அம்மா இருக்காங்க. அப்போ உங்களுக்கு பிடிக்கல. சார் டீச்சர் சார் பண்ணிருக்கீங்க. சார் டீச்சர் எவ்வளவு பெரியவங்க வயசுல? 8 இயர்ஸா? வாவ். அப்போ இவங்க சித்தி சார் உங்களுக்கு. அத ஏன் தெரியுமா கோவம் வருது? அவங்க அம்மாவும் உங்க அம்மாவும் கிளாஸ்மேட்டா இருந்திருப்பாங்க. நம்ம அம்மா ஏண்டி சுத்திட்டு ராஜேந்திர ஏன் லவ் பண்ணிட்டு இப்போ ஏன் லவ் பண்ணிட்டு அப்படி அவங்க அம்மா உங்களுக்கு முன்னாடி தெரியுதானே? அட்லீஸ்ட் அம்மா தெரியாதா? ச்சே நைஸ் மேடம். But இது நல்ல got together only after I quit and he. ஆமா மச்சான் இது கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டேன். எங்க எடுத்து வேலைக்கு விட்டு வச்சிரோன்னு நினைச்சிட்டாங்க. உங்களுக்கு வயசு என்ன? 20? உங்களுக்கு 34 எப்படி கணக்கு பண்ண முடியும்? சரி, அம்மா வயசு 33 எப்போ? 30? ஒரு சந்தோஷம் உங்களை பாத்தியா? என் ஸ்கூல் சீனியர் தான். அலுமினை மாதிரி. ஆனா நீங்க பாசிட்டிவ் ஆக நீங்க டென்ஷன் ஆகலாம் மேடம். எனக்கு தெரியுது.
நீங்க நான் பாத்துட்டேன். பழைய கதை. சரி விடு, அடுத்த பழைய கதை அவங்க அம்மா என்ன? இல்ல, we've been married for 3-4 years. So. ஓகே. 3 வருஷத்துல மண்டைய கழுவி as psychology student 3 क्वेश्चन இதுக்கு ஆன்சர் பண்ணிருக்காங்க. We've been married for 4 years. இப்போ 26. அப்ப 22ல கல்யாணம் ஆச்சா? சார் வேற இல்லீகலா பண்ணிருக்கீங்க நீங்க. நீங்க பண்ணு. அப்ப லவ் எப்ப ஆரம்பிச்சது? He turned 22 1 month back. So 22. இல்ல, நவம்பர்ல. சார் உங்களுக்கு லீகல் தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு லீகலா ஹேண்டில் பண்றாங்க. 22லனா எப்போ மேடம் ஒரு குழந்தைய வந்து டூசன் போடுங்க அவங்க கிட்ட நீங்க. ஆன்ட்டி நீங்க சொல்லி கொடுங்க. என்னடா ஆன்ட்டி வாடா. அம்மா வர வேணாம் சொல்லுங்க. சார் 21ல கல்யாணம் பண்ணிங்களா சார் நீங்க? விடுங்க மேடம். ஓகே 22. உங்க அம்மா அப்ப நீங்க 30 ஓகேவா? உங்க அம்மா இதுக்கு ஓகே சொல்லிட்டாங்களா சார்? மேடம் இப்போ என்ன இப்போ ஒரு அம்மா கிடைச்சிருக்காங்க இந்த ஆமா, எனக்கு பிரச்சனை இல்ல. பின்ன யோ கம் ஆன் பாய். என்ன பார்ட்டி பாய். அப்படியே எப்படி லவ் மேரேஜ் எப்படி ஆரம்பிச்சு? என்ன கதை இது? எப்படி என்னடா சொல்றோம்? இங்க குடிப்போம். காலேஜ்ல கிரஷ் இருந்துச்சு. சோ அப்படியே காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்ரோச். இது கிரஷ்ல வரும், இது கிங்க்ல வரும். லைக் ஆமா சார். ஆமா சார் டிகிரி வாங்க போகும்போது எப்படி இருக்கும் பாருங்க. டிகிரி கொடுக்கும்போது மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் தள்ளுமா பாதா ப்ரோகிராம். சார் லேட்டா வந்து வெளியில நிக்க வைக்க மாட்டாங்க. நீ ஸ்டாஃப் ரூம் போ, ஏ ரூம் போ. அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்பெஷல் பிரிவிலேஜஸ் இருந்திருக்கா மேடம்? நான் வந்து அவனை கவனிக்கவே இல்ல காலேஜ்ல. அவனுக்கு தான் யார் ப்ரோபோஸ் பண்ணா? என்ன கான்ஃபிடன்ஸ் பாரு. அப்படி சரி அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணீங்க மேடம்? தம்பி என்ன யாரு என்ன வளரேடா நீ? அதே ஐ லவ் யூ டு தம்பி ஐ லவ் யூ டு அப்படி ஓகே சொல்லுங்க. இல்ல, actually நான் ஒரே சிம்பிள் கேள்வி கேட்டேன். அதுல நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு அப்புறம் ஒரு கல்யாணம் நடக்காது. எனக்கு எங்க அம்மா ஒரு ஐயோ மாம் என்ன இந்த சிம்பிள் கேள்வி? I said வாய்ப்பே இல்ல, முடியாது. he proposed. I said அப்ப அவங்க கேட்டா உனக்கு என்ன பிடிக்கலையா இல்ல உனக்கு என்னோட வயசு பிரச்சனையா? அந்த கேள்வி ஆக்சுவலி எனக்கு யோசிக்க வந்தது. வயசு ஆக்சுவலி பிரச்சனை இருக்குல்ல. சார் நீங்க தான் சார் நல்லா சைக்காலஜி படிச்சீங்க. எங்க அம்மா எப்படி யோசிச்சா இங்க தட்டா இங்க வந்து சொல்லிட்டு வாவ் வாட் a couple. எனக்கு இது வந்து ப்ராசஸ் பண்ண முடியல. டேலண்ட்னா இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. வேற என்ன எதனால மேடம்? அது ஒண்ணுதான ரீசன். ஒரு நல்ல சுருக்குன்னு கேட்டான்டா. அது யோசிக்க ஆரம்பிச்சேன். then I actually நல்லா வைப் ஆகும் கூட நல்லா பேசுவோம். உங்க வயசு வைப் கிடையாது. பொறுத்த நல்லா இருக்கு ஜோர ஜாஸ்தி. How did your family react மேடம்? எப்படி? அவங்க வந்து என்கிட்ட பேசவே இல்லை. ஸோ இது எப்படி ஆச்சுன்னா பாம்பேல அவங்க they had gone to pack up my sister's house. அங்கே மாட்டிட்டாங்க 6 monthsக்கு. they couldn't come back. நான் கரெக்டாக போனாங்க, லாக்டவுன் போட்டாங்க. and then நான் சொன்னேன் அம்மா 30 வயசு தாண்டிட்டு on my birthday I told I like a guy. பேசவே இல்லை 6 monthsக்கு. I like a boy சொல்லிருக்கீங்க. I like a kid அப்படிங்க. இவனை போய் நேரா மீட் பண்ணாங்க. இவர் அண்ணனா அப்படி. என் பொண்ணு வேணாம்ப்பா, நல்லா வயசாயிடுச்சு, நீ யாரையா நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி 2 hours lecture. மேடம் அப்ப உங்க அம்மா பிரச்சனை. உங்களுக்கு உங்க அம்மா மேல தான் பிரச்சனை மேடம். அவர் அம்மா மேல இல்ல. ஊர்ல எல்லா அம்மா திரிறீங்க. அந்த அம்மா எங்க அம்மா was fine. அப்பா தான் கேட்டாரு. and then he said நான் யோசிதான் ஓகே பண்ணிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் தான் அப்ரோச் பண்ணேன். I want to still marry her. and within 6 months we got married. என்ன சார் வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க? வேற இல்ல காலேஜ் முடிச்சிட்டோம். காலேஜ் காம டிராப் பண்ணுவாங்க நம்மள. லஞ்ச் பாக்ஸ் பீப்பிள் எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட் சார். காலேஜ் முடிச்சிட்டே மச்சான் வாடா படத்துக்கு போய் என் வைஃப் இருக்கா நான் வர மாட்டேன். அசைன்மென்ட் முடிச்சா அசைன்மென்ட் யார் எழுதுனா அம்மா எழுதி கொடுத்தாங்க வைஃப். பேரண்ட்ஸ் வீட்டு மீட்டிங் வைஃப் கூட்டிட்டு போயிருக்கீங்க. சார் நிறைய வருது சார் எனக்கு. அந்த லவ்லி. டீச்சர் மாதிரி நீங்க பிஹேவ் பண்ணிருக்காங்களா வீட்ல? அதான் கேட்டல நல்லா இருக்கு. ரொம்ப ஆக்வர்டா இருக்கா சார் உங்களுக்கு? அப்ப பேசுவோம். சாமான் சொல்லினா கூட நிறுத்திட்டு பண்ணானே. அப்படியே நிறுத்த முடியல. ரெண்டா டைம் என்ன உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வசனம் ஓகே சொல்றீங்க. ரெண்டா டைம் வரை போறோம். சார் நல்லா இருக்கு சார். ஃபோன் நம்பர் கொடுங்க சார் வீட்ல. நல்லா இருக்கு. இது ஏன் எனக்கு ரொம்ப இதா இருக்குன்னா என் கேர்ள் ஃப்ரெண்டுமே என்னோட டேஸ்ட் புரியுது. ஆனா அவங்க இந்த கர்மாத புடிச்ச நான் கேள்வி கேட்கல மேடம். கல்யாணம்
அப்படியா அப்படி ஒரு ஆளுக்கு வீட்டுக்கு வந்து ஆள் விட்டுருக்காம இல்ல அப்படி ஆள் போட்டு படுத்து